5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிக்கலாம். Songs of Solomon chapter 5 verse 9 to 16 alternatively. What is thy beloved more than another beloved, O thou fairest among women? What is thy beloved more than another beloved, that thou do so charges? His head is as the most fine gold, his locks are bushy and black as a raven. His cheeks are as a bed of spices, as a sweet flower, his lips like lilies, dropping sweet smelling myrrh. His legs are as pillars of marble set upon sockets of fine gold. His countenance is as Lebanon, excellent as cedars. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. 16வது வசனம் யாராவது சத்தமா வாசிங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகை விவரிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எப்படி இருக்கிறார் என்பதனுடைய ஒரு சிறு துளியாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு அழகு மிக்கவர் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது நாம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகுள்ள தேவன். அவர் அழகே உருவாக காணப்படக்கூடியவர். இந்த காரியத்தை குறித்து தான் நாம் தியானித்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று வாசிக்கிறோம். அவருடைய வாய் மதுரமானது என்று வாசிக்கிறோம். அவருடைய வாய் மதுரமானது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இஸ் அல்டுகெதர் லவ்லி என்று ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அழகை பார்க்கத்தான் அந்த அழகை பார்த்து கொண்டே இருப்பதுதான் தாவீது ராஜாவினுடைய வாஞ்சியாக காணப்படுகிறது. சங்கீதங்கள் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதங்கள் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. One thing கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே behold the beauty of the Lord என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவருடைய அழகை காணும்படியாக to behold the beauty of the Lord என்று வாசிக்கிறோம். அவருடைய அழகை காணும்படியாக நான் ஆலயத்துக்கு சென்று அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அங்கே விசாரிப்பேன். அவர் எப்படி அழகாக இருக்கிறார் என்று சொல்லி நான் விசாரிப்பேன். ஒரே ஒரு வாஞ்சை தான் எனக்கு இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது one thing I have desired என்று சொல்கிறார். ஒரு காரியம் என்னுடைய மன வாஞ்சையாக காணப்படுகிறது. என்னுடைய மன வாஞ்சையாக காணப்படக்கூடிய அந்த காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படி அழகாக இருக்கிறார், எந்தெந்த விதத்திலே அவர் அழகுமிக்கவராக காணப்படுகிறார் என்று சொல்லி அதை குறித்தே விசாரித்து கொண்டும் அதை குறித்தே நான் ஆராய்ச்சி செய்து கொண்டும் நான் தேவனுடைய வீட்டிலே காணப்படுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய அழகை குறித்து நான் கண்டு கொள்ளவே தேவனுடைய சமூகத்துக்கு நேராக செல்கிறேன் என்று சொல்லி அந்த தாவீது ராஜா சொல்ற ஒரு காரியத்திற்காகத்தான் நான் ஆலயத்துக்கு செல்கிறேன். அவருடைய அழகை வர்ணிப்பதற்காகவும் இந்த அழகை குறித்து நான் தெரிந்து கொள்வதற்காக தான் நான் அந்த ஆண்டவருடைய வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முற்றிலும் அழகுள்ளவர். எல்லா ஜாதிகளும் அவருடைய அழகை குறித்து காண
ஆசையாக இருந்தார்கள் என்று சொல்லி ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாய் 2:7. The desire of all nations shall come என்று வாசிக்கிறோம். வாசிங்க. 2:7. ஆகாய் 2:7. சகல ஜாதிகளாலும், அவர் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். அவர் முற்றிலும் அழகானவர் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் சகல ஜாதிகளாலும், சகல ஜாதி ஜனங்களாலும் அவர் விரும்பப்பட்டவர். அவரை பார்க்கும்பொழுது எல்லா ஜாதி ஜனங்களும் அவர் மீது ஆசை கொண்டார்கள், அவரை விரும்பினார்கள், அவருடைய அழகை பார்க்க எல்லோரும் வாஞ்சித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகரியா 9:17. For how great is his goodness, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. How great is his beauty என்று வாசிக்கிறோம். அவருடைய சௌந்தரியம், அவருடைய அழகு எவ்வளவு பெரியது. How great is his beauty, அவருடைய அழகு எவ்வளவு பெரியது. சகரியாவில் வாசிக்கிறோம், அவருடைய அழகு எவ்வளவு பெரியது, அது உன்னதமாக காணப்படுகிறது. அந்த அழகை வர்ணிக்கவே முடியாது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அவ்வளவு அழகு மிக்கவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மிகவும் அழகானவர், அவர் எல்லோரிலும் சிறந்தவர், அவர் அழகுள்ளவர் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நாம் வாசிக்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழகை அவர் கொண்டிருந்தார்? He is the express image of God என்று சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். தேவனுடைய தன்மையினுடைய சொரூபமாக காணப்படுகிறார். அவர் எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் என்று வாசிக்கிறோம். அவர் தேவன் எப்படி இருக்கிறாரோ அதை போலவே அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இங்கே அவருடைய தற்சொரூபமாக எபிரேயர் 1:3 வாசிக்கும் பொழுது தேவனுடைய தற்சொரூபமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது he is the image of the invisible God என்று வாசிக்கிறோம். காணக்கூடாத தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார். வாசிங்க 1:15, கொலோசியர் 1:15. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம், அவரை காணக்கூடாத இறைவனுடைய வடிவம், காணக்கூடாத இறைவனுடைய வடிவம், காண முடியாத இறைவனுடைய வடிவம் என்று வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தார்னு சொல்லி எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது he is the image of God என்று வாசிக்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர். அவர் தேவனுடைய சாயலாக இருக்கிறார், அவர் தேவனுடைய சாயலாக இருக்கிறார், தேவனை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார், அவர் தேவனுடைய சொரூபமாக காணப்படுகிறார், தேவனை போலவே அவர் காணப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1:14 வாசிங்க. அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருந்தது? the glory of God, அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருந்தது? தேவனை போலவே இருந்தது, தேவனை போலவே காணப்பட்ட மகிமை. தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது? தேவனை போலவே காணப்பட்ட மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை எப்படிப்பட்டது? தேவனை போலவே காணப்படக்கூடிய மகிமை. இப்போ எப்படி பார்க்கிறோம்? தேவனை பார்ப்பது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது. அவர் முற்றிலும் அழகுள்ளவராக வெளிப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட அழகுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். இஸ் altogether lovely. அவர் முற்றிலும் அழகானவர் என்று வாசிக்கும் பொழுது ஒருத்தவர் வியாக்கியானம் செய்கிறார். எப்படி என்று சொன்னால், அவரை எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருக்கக்கூடியவர், சுற்றி சுற்றி வந்து பார்த்தாலும் கூட அவர் எப்பக்கம் பார்த்தாலும் அழகாக தோன்றக்கூடியவர், எந்த பக்கத்தை பார்த்தாலும் அவர் அழகாக தோன்றக்கூடிய. ஒரு சிலருக்கு முகம் அழகா இருக்கும்,
சரீரம் அந்த அளவுக்கு அழகா இருக்காது. ஓரளவுக்கு சரீரம் நல்லா வெல் பில்ட்டா இருக்கும், நல்லா திடகாத்திரமா இருக்கும். முகத்தை பார்த்தால் அந்த அளவுக்கு ரம்மியமாக காணப்படாது. ஆனால் அல்டுகெதர் லவ்லி என்று சொல்லும்போது எப்படின்னா, அவரை எந்த பக்கம் பார்த்தாலும் அழகுள்ளவர் என்று வாசிக்கிறோம். அந்த அழகு உள்ளவர், அழகு என்பதற்கு பல்வேறு விதமான காரியங்கள் அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், இதெல்லாம் அவருடைய அழகு. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை எல்லாம் அவருடைய அழகாக காணப்படும். அவருடைய கோபம் கூட அழகுதான். அவர் கோபப்படுகிறார், அவர் நம்மை சிட்சிக்கிறார், அதுவும் அழகுதான். ஏன்? அந்த சிட்சையின் மூலமாக நாம் என்ன பண்றோம்? நாம் கண்டிக்கப்பட்டு அவரை போலவே நாம் மாறுகிறோம். ஆகவே அவரை எப்பக்கம் பார்த்தாலும் அவர் அழகுள்ளவர் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 வாசிக்கும் பொழுது, 22:16 வாசிங்க. 22:16. அவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். இஸ் த பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார் என்று வாசிக்கிறோம். த பிரைட் அண்ட் த மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக காணப்படும். ஏசாயன் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயன் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று வாசித்தோம். ஏசாயன் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது அலங்காரமாக காணப்படுகிறது. அந்த கிளையானது, கிளை என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது அலங்காரமும் மகிமையுமாக காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். வாசிங்க சங்கீதம் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லா மண்ணு புத்திரர்களும் நீர் மகா சௌந்தரியம் இல்லை, மகா அழகுள்ளவர். எல்லாரையும் பார்க்கிலும் அவர் எப்படி காணப்படுகிறார்? மகா சௌந்தரியம் உள்ளவர். அவருடைய அழகை சொல்லவே முடியாது. அவர் மகா சௌந்தரியம் உள்ளவர். சொல்லுங்க அடுத்தது. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. இங்கே போடப்பட்டிருக்கிறது கிரேஸ் இஸ் poured out of his lips என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது கிருபையானது அவருடைய வாயிலிருந்து அருளப்படுகிறது. கிருபையானது அவருடைய வாயிலிருந்து அருளப்படுகிறது. ஆகவேதான் சாலமோன் உன்னத பாட்டிலே சொல்லும் பொழுது அவருடைய வாய் என்ன சொல்றது? 5:16 என்ன வாசிக்கிறோம்? His mouth is most sweet என்று வாசிக்கிறோம். அவருடைய வாய் மதுரமாக காணப்படுகிறது. ஏன் மதுரமாக காணப்படுகிறது? அவருடைய வாயிலிருந்து என்ன வருது? கிருபை வருகிறது. அவருடைய வாயிலிருந்து என்ன வருகிறது? கிருபை வருகிறது என்று வாசிக்கிறோம். பாருங்க, இப்போது தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழகை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி அழகாக இருக்கிறார். மனுபுத்திரரில் எல்லாரை காட்டிலும் அவர் அழகுள்ளவர். மனுபுத்திரர் எல்லாரை காட்டிலும் அழகுள்ளவர். அவருடைய அழகை வர்ணிக்கவே முடியாது என்று வாசிக்கிறோம். அவர் விடுவெளி நட்சத்திரமாக காணப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, he is the express image of God என்று வாசிக்கிறோம். அதாவது எபிரேயர் 1:3 வசனத்திலே அவர் தேவனுடைய தற்சரூபமாக காணப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 1:15 என்ன வாசிக்கிறோம்? he is the image of the invisible God என்று வாசிக்கிறோம். அவர் அருபியான தேவனுடைய சொரூபமாக காணப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? he is the image of God என்று வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய சாயலாக அவர் காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இவ்வளவு அழகுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். இவ்வளவு அழகுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த அழகுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 1:3. அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்கள். அவருக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், இந்த அழகான தேவனுக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. வாசிங்க தொடர்ந்து. பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுகிறவர்களும்
காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் நம்ம வேகமாக இந்த வசனத்தை வாசித்தோம். கண்டிப்பாக இந்த வசனத்தை வீட்டில் போயிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஒரு வசனம் போதும். இந்த ஒரு வசனம் ஒரு நாள் முழுவதும் அதை ஒரு 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 மாடு அல்லது பசு அதை சீக்கிரமாக மென்று அதை அசை போடுவது போல இந்த ஒரு வசனத்தை நீங்கள் அதை தியானித்தாலே போதும். கொலோசியர் 1:16 அவரால் தான் எல்லாம் உண்டாயிற்று, அவருக்கென்று தான் எல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். ரோமர் 11:39. ரோமர் 11:39 வாசிங்க. 36ஆம் வசனம். ரோமர் 11:36. எல்லாம் அவருக்காக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் தேவன் படைத்து கொடுத்தார், எல்லாவற்றையும் அவர் தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். For it pleased the God அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. For it pleased the Lord. So it pleased the Lord of God. தேவனுக்கு எது பிரியமா இருந்தது? அவருக்குள்ளாக சகல பரிபூர்ணமும் நிரம்பப்பட. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசியர் 2:9. தேவ தத்துவத்தின் எல்லா காரியம் காட் ஹெட் பாடிலி என்று ஆங்கில வேதத்தை வச்சிருந்தா நீங்க வாசிங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. காட் ஹெட் பாடிலின்னாக்கா தேவ தத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காணப்படத்தக்கதாக. காட் ஹெட் பாடிலி என்றால் தேவ தத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் இன் ஹிம் இட் டுவெல்ஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது வெளிப்படத்தக்கதாக வாசிக்கிறோம். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வர்ணிக்கிறார். வேதம் எப்படிப்பட்டதாக அவர் அழகுள்ளவர் என்று சொல்லி வர்ணிக்கிறது என்பதை பாருங்கள். அவர் முற்றிலும் அழகுள்ள தேவன், அவர் முற்றிலும் அழகுள்ள தேவன். அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய சிரசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய கால்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய சரீரம் முழுவதும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக அவர் எவ்வளவு அழகு உள்ளவர் என்று சொல்லி வாசித்தோம். இந்த அழகுள்ள தேவன் நமக்காக எப்படி மாறி போனார்? ஏசாயன் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயன் புத்தகம் 53ஆம் அதிகாரம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். பாருங்க, இவ்வளவு அழகுள்ள தேவன் எப்படிப்பட்டவராக மாற்றப்பட்டார்? நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் எப்படியாக மாற்றப்பட்டார்? துக்கம் நிறைந்தவராக, அசட்டை பண்ணப்பட்டவராக, பாடு அனுபவித்தவராக அவர் மாற்றப்பட்டார். அது மாத்திரமல்ல, 53 2ஆம் வசனம். ஏசாயா 53. இப்போ இந்த அழகுள்ள தேவன் குறித்து ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், அவரை நான் பார்க்கும்பொழுது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. இவ்வளவு அழகுள்ள தேவன். இந்த வசனங்கள் மூலமாக நாம் பார்த்தோம். இவ்வளவு அழகுள்ள தேவன் இப்பொழுது பார்க்கும்பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே
10,000 பேரில் சிறந்தவரே அந்தோ வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குறார், சிறுமை அடைந்தே தொங்குறார். அழகும் இல்லாதவராக அவரை பார்க்கும்பொழுது, நாம் அவரை பார்க்கும்பொழுது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. ரூபம் இல்லைனாக்கா அவருடைய அழகு அங்கே குலைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு அழகுள்ள தேவன் ஏன் அவருடைய அழகு குலைக்கப்பட்டது? த காம்லினஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அழகுள்ள தேவன் ஏன் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டார்? பார்க்க முடியல. அழகுள்ள தேவன், அழகுள்ள தேவனாக காணப்பட்டவரை பிதாவாகிய தேவன் பார்க்க முடியவில்லை. நாம் பார்த்தோம், இவர் தேவனால் நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாமும் நம்முடைய முகத்தை திருப்பி கொண்டோம். நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் மரிக்கவில்லை. அவர் ஏதோ பாவம் செய்து தேவனே அவரை நொறுக்கினார், தேவனே அவர் பாடுதலுக்குள்ளாக அவர் உட்படுத்தினார் என்று சொல்லி நாமும் முகத்தை திருப்பி கொண்டோம். நாமும் நம்முடைய முகத்தை திருப்பி கொண்டோம். தேவனும் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார். அவர் சிலுவிலே தொங்கும் காட்சி, அவர் சிலுவிலே தொங்கும் காட்சி, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, பாடு அனுபவித்தவராக, துக்கம் நிறைந்தவராக, எல்லா அழகையும் அங்கே இழந்தவராக அங்கே தொங்கினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் தம் மரணம் பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். பிதாவோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லா சௌந்தரியமும் தனக்கே உரியது என்று சொல்லி அவர் சொந்தம் கொண்டாடாமல் அவர் என்ன பண்ணாரு? தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தமும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே இந்த ரெடம்ஷன் ஒர்க், இந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து மக்களிடத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் முடிவெடுத்த உடனடியாகவே எனது காரியமாக யார் போவார், என் நிமித்தமாக யார் போவார், இந்த ரிடம்ஷன் ஒர்க், இந்த மீட்பின் பணியை யார் செய்வார் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமே வந்து ஒப்பு கொடுத்தார். நான் இந்த காரியத்தை செய்கிறேன், உமது காரியமாக நான் செல்கிறேன் என்று சொல்லி அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் இந்த காரியத்தை செய்கிறேன். அவர் அந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி முடிவெடுத்த உடனடியாக இந்த விதமான காரியங்கள் எல்லாம், அவர் சிலுவையிலே அசட்டை பண்ணப்படுகிற காரியங்கள், அவர் துப்பப்படுகிற காரியங்கள் எல்லாமே அவர் கண்களுக்கு முன்பாக வந்திருக்காரு. எல்லாருமே அவரை பார்த்து that desire of all nation என்று வாசிக்கும். ஆகாய் 2:7 வாசிக்கும் போது desire of all nation என்று எல்லா ஜாதிகளின் பிரியமாக இருந்த தேவன், எல்லா மக்களும் அவரை பிரியமுள்ளவராக பார்க்கின்ற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக மாற்றப்பட போகிறார் என்பதை குறித்து அவர் நன்றாக தெரியுமா தெரியாதா? நன்றாகவே தெரியும். இருந்த பொழுதும் நம் ஒவ்வொருவருடைய பாவ மீட்புக்காக அவர் தன்னையே அப்படி ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கும். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. அவருடைய அழகையெல்லாம் அவர் துளைக்கத்தக்கதாக, அவர் அழகையெல்லாம் இழக்கத்தக்கதாக அப்படி மாறினார். The one who walked on the heaven, the one who walked on the golden pavement, அதாவது தங்கத்திலான பாதையிலே நடந்த அந்த தேவன் he is agreed to walk on the roadside of Calvary, அதாவது கல்வாரி சிலுவை மரத்தை ஏந்தி கொண்டு அந்த கல்வாரி பாதையிலே நடக்க ஒப்புக்கொண்டார். The one who wore the crowns of gold, ஒரு கிரீடம் அணிந்த அந்த தலையிலே he agreed for you and me to bear the thorns of the crown of thorns என்று பார்க்கிறோம். அவர் ஒரு கிரீடங்களை சூட்டி கொண்டிருந்த தேவன் உன்னிமித்தமாக என் நிமித்தமாக அந்த முள்முடியை சூட அவர் ஒத்துக்கொண்டார். அவர் அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார். The one who wear all the golden ornaments, அது எல்லா விதமான தங்கத்திலான பொன் வளையல்களான எல்லா விதமான காரியங்களும் அணிந்து கொண்டிருந்த தேவன் எல்லா தழும்புகளையும் உன்னிமித்தமாக என் நிமித்தமாக அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானார். அது அவரை வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அவருடைய கரங்கள் பொன் வளையல்கள் போல, கால்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி அது சாலமோன் உன்னத பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய கரங்கள் பொன் வளையல்கள் போல, கால்கள் எல்லா விதமான காரியங்களில் காணப்பட்டிருந்தது என்று சொல்லி
நாம் வாசிக்கிறோம். அங்கம் முழுவதும், சரீரம் முழுவதும் பிற்கப்பட அந்த விதமான காயங்களை உன்னிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் ஏற்றுக்கொள்ள அவர் சம்மதித்தார். தன்னுடைய அழகையெல்லாம் சிலுவை மரத்திலே அவர் இழக்க அவர் ஒத்துக்கொண்டார். எதற்காக? அவருடைய அழகை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அவர் மாத்திரம் அழகுள்ளவராக இருப்பதை அவர் விரும்பவில்லை. இந்த பாவையும் நீசனுமாகிய உன் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் அந்த அழகையெல்லாம் அவர் இழக்க அவர் சம்மதித்தார். ஸோ பியூட்டி ஃபார் த ஆஷஸ் என்று வாசிக்கிறோம். 61 ஏசாயா 61 3 வசனம். 61:3. சியோனிலே, சியோன்னா என்னது? சபை. சியோனிலே வாசிங்க. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக நாம் எப்படி இருக்கிறதோ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், அழகு. இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷஸ் பியூட்டி. சாம்பலாக இருந்த நமக்கு அழகை கொடுக்கத்தக்கதாக அவர் உருக்குலைந்தார். அவர் அழகையெல்லாம் துறந்தார். ஏன் துறந்தார்? இந்த சாம்பலுக்கு பதிலாக இந்த சீயோன் குமாரத்தை ஆகிய உனக்கும் எனக்கும் அவர் அழகை கொடுக்கத்தக்கதாக அப்படியாக மாறி போனார் என்று வாசிக்கிறோம். ஒரு ஆராதனை வேலை ஒரு பாடலை கூட பாடினோம் பாருங்க. ஐஸ்வர்யமுள்ள தேவன் எப்படியானாரு? தரித்திரராக மாறி போனார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய தரித்திரத்தினாலே, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவானாக படிக்கும். வாசிங்களா? அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் ஏழையாக மாற்றப்படுவதனாலே நாம் ஐஸ்வர்யனாக மாற்றப்பட வேண்டும். நாம் ஐஸ்வர்யராக ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சிந்தையாக காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். பாருங்க, அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். பாவிகளுடைய அவருடைய கணக்கு இருந்தது. பாவிகள் நிற்க வேண்டிய இடத்திலே அவர் நின்றார். அக்கிரமக்காரர்கள் நிற்க வேண்டிய இடத்திலே நின்றார். ஏன் என்று சொன்னால், நாம் அவருடைய அழகை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாம் அவருடைய அழகை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் அப்படியாக மாறி போனார் என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, ஆண்டவருடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியது என்று நாம் இந்த வசனங்கள் மூலமாக நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இப்பொழுது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிக்க தொடர்ந்து பாருங்க. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கோம்? சகோதரர்களாக இருக்கிறோம். அவருடைய அழகை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாங்க? அவர் எப்படி இருக்கிறார்? இப்போ அழகுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நாம் பார்க்கும்போது எப்படி இருப்போம்? அவரை போலவே இருப்போம். நாமும் அழகுள்ளவர்களாக காணப்படுவோம், நாமும் அழகுள்ளவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 62. அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும், அவருடைய அழகு உண்மையில் காணப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதம் புத்தகம் 90ஆம் சங்கீதம். சங்கீதம் 90:17. The beauty of the Lord our God be upon us. பிரியம் என்று போடப்பட்டிருக்கு தமிழ்ல. ஆங்கிலத்தில் the beauty of the Lord be upon us. அவருடைய அழகு எங்கள் மீது இருப்பதாக, அவருடைய அழகு எங்கள் மீது இருப்பதாக என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த விதமான அழகை நமக்கு தருவதற்காக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவதற்காக, சாம்பலுக்கு பதிலாக அழகை தருவதற்காக தேவன் அப்படியாக மாறி போனார். எப்படி இருந்த தேவன் என்று சொல்லி
நாம் வாசித்தோம். எப்படியாக அழகுள்ள தேவனாக காணப்பட்டார் என்று வாசித்தோம். அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் வாசித்தோம். எவ்வளவு அழகுள்ள அவர், எப்பக்கம் பார்த்தாலும் அழகுள்ளவர், அவர் எல்லாரிடமும் அழகுள்ளவர். இஸ் அல்டுகெதர் லவ்லி என்று சொல்லி சாலமோன் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசித்தோம். இப்படி ஒரு அழகுள்ள தேவன், இவ்வளவு அழகுள்ள தேவன், எல்லா மனுப்புத்திரையை பார்க்கிலும் அவர் அழகுள்ளவர் என்று சொல்லி சங்கீதம் 45:2 வாசித்தோம். இப்பேற்பட்ட அழகுள்ள தேவன் அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி அவர் அழகு அற்றவராக, அவர் பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவர்களாக அவர் மாறி போனார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் தனது முகத்தை மறைத்து கொண்டார், நாமும் தேவனால் அவர் வாதிக்கப்படுகிறார் என்று சொல்லி பழியை தூக்கி தேவன் மீது போட்டுவிட்டு நாம் என்ன பண்ணோம், நாமும் நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். ஆனால் எதற்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு பாடுகளை அனுபவித்தார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, அவருடைய அழகு நம்மேல் பிரகாசிக்கத்தக்கதாக, சங்கீதம் 90 அவருடைய அழகு நம்மீது பிரகாசிக்கத்தக்கதாக அவருடைய எல்லா விதமான அழகும் நாம் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக அவர் இப்படியாக செய்தார். இதை நாம் தியானித்து தேவனை நாம் துதிப்போம். நாம் எழுந்திருந்து இந்த பாட்டு 94வது பாடலே நாம் பாடலாம். 94 முற்றிலும்